இப்போது துளாராசியை தொடர்ந்து விருச்சிக ராசிக்கான பலனை பார்க்கலாம். விருச்சிக ராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது சூரியன் வந்து 10ஆம் வீட்டு அதிபதி, போஜனஸ்தானத்துக்கு அதிபதி இந்த மாதம் வந்து நீச்சமாறார், ஐப்பசி மாதம். அப்போ தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல எவனா வேணும்னா வம்பிழுப்பான். மேலதிகாரிகள்கிட்ட வந்து வேணும்னே வேலை வலுக்கள் அதிகப்படுத்துவாங்க. ஏதாவது தேவை, அந்த வேலை அன்றைக்கி அவசியமே இருந்திருக்காது, ஆனால் மேற்கொண்டு செய்ய சொல்லி வற்புறுத்துவாங்க. அப்புறம் அவங்க மேலதிகாரிகிட்ட நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க, அதை அவர் புரிஞ்சிக்காமல், நல்ல ஐடியா, உங்கள் ஐடியா நல்லாவாக இருக்கும், அந்த ஐடியா அவர் புரிஞ்சிக்காமல் இப்படி சொல்லிட்டானேன்னு சொல்லிட்டு அவருக்கு மேலே இருக்கிற அதிகாரிகிட்ட போய், ஓனர்கிட்ட போய் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ 10ஆம் வீட்டு அதிபதி போஜனஸ்தானம், கர்மஸ்தானம், ஒரு கௌரவஸ்தானங்கிறனால அந்த இடத்துல ஒரு சின்ன சுணக்கம், ஒரு கௌரவ குறைச்சல், ஒரு மேலதிகாரியோட கருத்து வேறுபாடு. சொந்த தொழிலாக இருந்ததுன்னா நீங்கள் இப்போ கிளைண்ட்டுக்கிட்ட பேசும்போது ஹேண்டில் பண்ணும்போது வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணணும். நீங்கள் ஒன்று சொல்லுவீங்க, அவங்க ஒன்று புரிஞ்சுக்குவாங்க. ஸோ வேலை மாற்றங்கள் ஏற்படும். வேறு புதிய இடத்துலேருந்து ஆர்டர்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். ஆனால் நீங்கள் செய்கிற வேலையை விட்டுறாதீங்க. செய்கிற கிளைண்ட்கிட்ட செய்கிற அந்த ஒரு இதை விட்டுறாதீங்க. தொடர்ந்து செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். ஏன்னா குரு வந்து 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் உச்சமாக இருக்கார். 10க்கு 12ஆம் வீடுங்கிறனால விரயஸ்தானங்கிறனால இந்த டைம் வந்து நீங்கள் ஆன்மீக பிரயாணத்துக்கு, ஆன்மீக சுற்றுலாவுக்கு பயன்படுத்திக்கிங்க. ஐயப்பன் மாலை பொண்ணை போட்டுக்கோங்க, கார்த்திகை மாதம் வருது அதுக்கான மாலை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி வந்து ஆன்மீக சுற்றுலாத்துக்கு பயன்படுத்திக்கிங்க. குழந்தைங்க வந்து மேல் படிப்பு, அதாவது பிஹெச்டி இந்த மாதிரி வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான ஒரு உன்னதமான காலம் இது, அது மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் 9ஆம் இடத்துல உச்சமாக இருக்கனால அப்பா வகையாக வரக்கூடிய சொத்துக்கள், அப்பா வகையோட அனுகூலம்லாம் கண்டிப்பாக நிச்சயமாக அதில் கைகூடி வரும். இருந்தாலும் சூரியன் நீச்சமாக இருக்கனால நீங்கள் பார்த்து பேசணும். அப்போ அந்த இடத்துல வந்து, ஏன்னா விருச்சிக லக்னம் 10ஆம் வீட்டு சூரியனுங்கிறனால, அவர் நட்பு வீடுங்கிறனால, அவர் வந்து மிகப்பெரிய நண்பனுங்கிறனால நீச்சமாகும்போது அவர் உதவி பண்ண முடியாது. அவரோட ஒளி இருக்காது, அந்த கிரகத்தோட ஒளி இருக்காது. ஒரு கிரகம் நீச்சமாச்சுன்னா அதோட ஒளி இருக்காது. அப்போ அது ஒளி இல்லைன்னா அந்த இடத்துல வந்து அதுக்கான சுணக்கத்தை அது காமிக்கும். ஏன்னா அதுவே வந்து அங்கே ஒரு இடத்துல நீச்சமாகும்போது அதுவே வந்து ஒரு சுகமாக உட்காந்துருக்காது. அதுவே வந்து ஒரு கொடுக்கறதுக்கான அமைப்பு இருக்காது. அதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தடுமாற்ற நிலையில் இருக்கும்போது உங்களுக்குமே அது வாய்ப்பு கம்மியாக இருக்கும். 5ல் சனி இருக்கார், பஞ்சம சனி. ஸோ கண்டிப்பாக குலதெய்வம் மாதம் மாதம் போயிட்டு வாங்க. அது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். குலதெய்வம் மாதம் மாதம் நீங்கள் போயிட்டு வர தான் உங்களுக்கு வந்து அனுகூலம் அதிகமாகும். 5ல் வந்து சனி இருக்கிறனால மன சோர்வு ஏற்படும். ஸோ அதை வந்து பார்த்துக்கங்க. குழந்தைங்களுக்கு வந்து சின்ன சின்ன உடல்நிலை பாதிப்பு வரும். அதை கூப்பிட்டு போய் உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு அதை என்னென்னு சரி பண்ணிக்கங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ 10ஆம் வீட்டில் வந்து இப்போ கேது இருக்கார். ஸோ 10ஆம் வீட்டில் கேது இருக்கிறது ஒரு பெரிய அனுகூலம். ஸோ தொழில் முன்னேற்றத்துக்கான வழி வகுப்பார். இருந்தாலும் சூரியன் அந்த வீடு கொடுத்த சூரியன் நீச்சமாக இருக்கிறனால கொஞ்சம் பார்த்து நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறனால தாய்க்கு வந்து உடல் பாதிப்பு ஏற்படும். அதையும் கொண்டு போய் மருத்துவ செலவு, சிறு சிறு மருத்துவ செலவு வரும். வண்டியில் வந்து தேவையற்ற செலவு ஏற்படும். வண்டி இப்போ மாற்றக்கூடிய அமைப்பு வரும், வண்டி மாற்றிடுங்க. இடம் பூமி எதுவும் கிரையம் பண்ணாமல் இருந்தால் இந்த டயத்தில் வந்து குரு உச்சமாக இருக்கிற டயத்தில் இடம் கிரையம் பண்ணிக்கிங்க. அது வந்து ஒரு அனுகூலமாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டம் குரு அதிசார பயிற்சி ஒரு 50 நாள் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். சனி வந்து வக்கர நிபர்த்தி ஆகிறார், பஞ்சம சனி வந்து வக்கர நிபர்த்தி ஆகிறார், நவம்பர் மாதம் 28ஆம் தேதி ஆகிறார். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு நன்மைகள். நன்றி.